பெரம்பலூர் மாவட்டத்தில் அதிகாலை முதலே எசனை, கோனேரிபாளையம், குரும்பலூர், பாளையம், செஞ்சேரி, அரணாரை, வேப்பந்தட்டை, ஆலத்தூர், வடக்கு மாதவி ரோடு, எளம்பலூர், தண்ணீர் பந்தல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதிகாலை முதலே பலத்த மழை பெய்தது. மேலும் தொடர் மழை பெய்து வருவதால் பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூரில் ரோடு ரோலர் சக்கரம் கலண்டு விழுந்து அரசு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து நாகலூர் செல்லக்கூடிய அரசு நகர பேருந்து திருவாரூர் புதிய ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த ரோடு ரோலரின் முன் சக்கரம் கலன்று அரசு பேருந்தின் பின் சக்கரம் அருகில் பக்கவாட்டில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அரசு பேருந்தில் பயணம் செய்த 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடிக்கால் பாளையம் முகைதீன் ஆண்டவர் பள்ளி வாசலில் மத நல்லிணக்க பாச்சோறு திருவிழா நடைபெற்றது. திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட கொடிக்கால் பாளையத்தில் உள்ள முகைதீன் ஆண்டவர் பள்ளி வாசலில் பாச்சோறு திருவிழா நடைபெற்றது. இதில் திருச்சி, தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்கள் தங்களது வீட்டில் சர்க்கரை பொங்கல் சமைத்து எடுத்து வந்து பள்ளி வாசலில் கொடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பள்ளப்பட்டி பகுதியில் தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்த 10 அடி நீளமுள்ள சாரை பாம்பை பாம்புபிடி வீரர் பத்திரமாக மீட்டு ஆற்றுப்பகுதியில் விட்டனர். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி அருகே ஜாபர் என்பவரின் வீடு கட்டுமான பணி மேற்கொண்டு வரும் நிலையில் அங்கு அமைக்கப்பட்டுள்ள வீட்டு கட்டிடம் தண்ணீர் தொட்டியில் 10 அடி நீளமுள்ள சாரை பாம்பு விழுந்துள்ளது. தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்து வந்த பாம்புபிடி வீரர் தண்ணீர் தொட்டியில் விழுந்த பாம்பை பாம்பு பிடிக்கும் கருவி மூலம் பத்திரமாக மீட்டு நங்கஞ்சி ஆற்று பகுதிக்குள் பத்திரமாக விட்டனர். கடலூரில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. சிட்டிசன் கன்சியூமர் சிவிக் ஆக்ஷன் குரூப் மற்றும் தமிழ்நாடு நுகர்வோர் கல்வி மற்றும் மேம்பாட்டு அறக்கட்டளை CK பொறியியல் கல்லூரி இணைந்து சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கடலூர் கோட்டாட்சியர், வட்டார போக்குவரத்து ஆய்வாளர், போக்குவரத்து காவல் ஆய்வாளர், தமிழ்நாடு நுகர்வோர் கல்வி மற்றும் மேம்பாட்டு அறக்கட்டளை தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டு சாலை விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.